வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஜீ நெட்வொர்க் தரப்புல ஜீனுடைய இங்கிலீஷ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மூவி சேனல்ஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண போறாங்களா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இப்ப ரொம்ப பெரிய லெவல்ல எழுந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டயத்துல டாடா பிளே தரப்புல அவங்க வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராட்காஸ்ட் சேனல்ஸ் பேக் எல்லாமே. ஸோ அது ரிலேட்டடா செக் பண்ணோம்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜீ கஃபே அண்ட் ஜீ அன்ஃபிளிக்ஸ் மாரியான சேனல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரில இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ சேனல்ல கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவா வந்து தெரியுது. கரண்ட் சேனல்லேருந்து நியூஸ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வராங்க அப்படிங்கிற மாரி குடுத்து, பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னைலருந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது 1 ஏப்ரல் 2026ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா மோர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது ஜீ சேனல் சம்மந்தப்பட்டும் பார்க்க போறோம். அது போக டாடா ப்ளேல குடுத்துருக்கக்கூடிய அந்த சேனல்ஸ் விவரமும் நம்ம பார்க்க போறோம். மெயினா நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அன் பிரைவ் அப்படிங்கிற அன்பிரைவ் ஹெச்டிலாம் இருக்குது. அது வந்து டிஸ்கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் மூவிஸ் சேனல் தான். ஸோ அதுவும் போக இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜீ கஃபே ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டி சேனல் டிவி ஷோஸ் சேனல்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் சேனல். ஜீ கஃபே எடுத்து பார்த்தோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டி சேனல் தான். பர்ட்டிகுலரா டிவி ஷோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த சேனல் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்னு மாறுது. அதே மாரி அன்ஃபிளிக்ஸ் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, மூவிஸ்ல இருந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்னும், அன்ஃபிளிக்ஸ் சேனல் எஸ்டி சேனல் வந்து மூவிஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் மூவிஸ் டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் வருது. அதே மாதிரி பிக் மேஜிக் அப்படிங்கிற சேனல் வந்து டிவி ஷோஸாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் கேட்டகரிக்கு வந்து அது வந்து போகுது. ஸோ அந்த சேனலில் வருது அப்படின்னு சொல்லலாம். அது போக கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ விலை விவரம் எல்லாமே எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்கலாம். நமக்கு தேவையான சேனல்களை இதில் வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ பர்ட்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோனி மேக்ஸாக இருக்கட்டும், சோனி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிக் ஹெச்டி ப்ளஸ் அதை எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 11 ரூ. 11.82 மாரி இருக்கு. இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ அத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சோனி ஆய் அது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 4.72 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7.08 வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி நிக் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8.26 இருந்தது. இப்ப ரூ. 22.42 வந்து பார்த்தீங்கன்னா, 42 பைசா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே கீழ போனோம்னா மத்ததெல்லாம் நமக்கு தேவையில்லாத சேனல்கள் தான். ஸோ அது போக ஸ்டார் விஜய் ஹெச்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஹெச்டி சேனலானது ரூ. 29.50 இருந்தது. 50 பைசாவுக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 35.40 பைசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அ ஸ்டார் விஜய் எஸ்டி சேனல்னு எடுத்துக்கிட்டா ரூ. 22.42 இருந்தது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இப்போ 35.40ன்னு சொல்லிட்டு அதே ஹெச்டி சேனல் பிரைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். பட் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த விஷயம் தான். இந்த மாதிரி விலையேற்றம் நடந்திருக்கு. நியூ பிரைஸ் லிஸ்ட்ல வந்து சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, கீழலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராட்காஸ்டர்ஸ் பேக் அந்த டிஸ்கன்டின்யூ ஆகக்கூடிய பேக் அண்ட் வந்து அ புதுசா கொண்டு வர போற பேக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்ல தேவைப்படாத விஷயங்கள் தான். ஸோ அதனால இத வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்னு நெனச்சேன். ஸோ இப்ப ரீசென்ட் டயத்துல ஜீ தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேஜர் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மூவிஸ் சேனல் லைக் டிவி ஷோஸ், மூவிஸ் மாரியான ரிலேட்டட் சேனல்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரில கொண்டு போறாங்க. அண்ட் அது போக ஒரு சேனல் வந்து அன்பிரைவ் ஹெச்டிங்கிறது டிஸ்கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அண்ட் அது போக டாடா ப்ளே தரப்புல முக்கியமா தமிழ் சேனல்கள் ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய சேனல்கள் விலை சேஞ்சஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்க தமிழ் டிவி உடன். நன்றி மக்களே.